நாளைக்கு சமையலுக்கான விறகு குக் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. வெயில் பார்த்திங்கன்னா தெரியும், நேரம் வேறு ஆகிட்டே இருக்குது. ஒர்க்குக்கு வேறு கிளம்பணும். அது இல்லாமல் நாளைக்கு நல்லபடியாக அழுக்கு இல்லாமல் நல்லபடியாக போற்றி நிம்மதியாக தூங்குறதுக்கு துப்பட்டி நல்லபடியாக துவைச்சி போட்டாச்சு. காஞ்சிட்ருக்கு. எங்கடா வெயிலில் காயப்படாமல் ஆஸ்பிரா சீட்டுக்கு அடியில் காயப்பட்டிருக்கான்னு உங்களுக்கெல்லாம் கேள்வி வரும். வெயிலோட வெப்பத்துக்கும் ஆஸ்பிரா சீட்டோட வேகத்துக்கும் ஹீட்டு அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரம் ஈவினிங்குள்ளே ட்ரை ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக எடுத்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம். அது என்ன தெரியும், டயம் வேறு ஆகிட்டே இருக்குது. சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேலைக்கு நல்லபடியாக கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் தான் இனிமேல் வருவோம்.